மேலான ஆத்ம மதக்களுக்கு சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ. அவளுடைய மூலமந்திரத்தை ஓம் உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிசம்பம் பீஷமத்திரம் மித்துமத்தியம் நமாமிகம் என்று 16 12 11 வாட்டி சொல்லிவிட்டு ஆற்றில் நீதிபதி ஏற்றி வடகிழக்காக வச்சு அதில் நரசிம்மர் இருக்காருன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பானகாம்சை பண்ணிவிட்டு கொஞ்சம் பசுவுக்கு வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அது உன்னதமான புண்ணியம். அதுவும் சிலவாரம் தசமி திதி அவ்வளோ விசேஷமாக அமைந்திருக்கு இன்றைக்கி. அதை புரிஞ்சு செயல்படுத்துவோம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே சமஸ்ததாபட்சயார்த்தம் 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 சகஸ்ரநாம ஜபே விநியோக சகஸ்ரநாம ஜபே விநியோக சகஸ்ரநாம ஜபே விநியோக ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தர்த்தே சமஸ்தாபட்சயார்த்தம் சகஸ்ரநாம ஜபே விநியோக ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தர்த்தே சமஸ்தாபட்சயார்த்தம் சகஸ்ரநாம ஜபே விநியோக ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தர்த்தே சமஸ்தாபட்சயார்த்தம் சகஸ்ரநாம ஜபே விநியோக. இதை 3 வாட்டி சொல்லிவிட்டு நாளையிலேருந்து தியான ஸ்லோகம் ஆரம்பம். இது ஞாசம் முடிஞ்சு தியான ஸ்லோகம் நாளையிலேருந்து இல்லை இவரும் போயிட்டே இருக்கும். சொல்லி பழங்கோ சொல்லிகிட்டே இருங்கோ. எவ்வளோக்குள்ளோ நம்ம தெய்வத்தை நாடி போகிறோமோ, எப்படி காந்தம் எப்படி இரும்பு இழுக்கிறதோ அது மாதிரி எப்போதுமே பரமாத்மா காந்தம், நம்மளாம் இரும்பு தூள்கள். அதை அபகரிக்கணும். காந்தம் டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சாமல் நம்ம டக்கு டக்கு நம்ம திருவடியை பிடிச்சுட்டே போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஜீவன் முக்தர்கள் ஆகணும். கலியுகத்தில் இந்த ஏற்படக்கூடிய கலிபுருஷனால் நாம் பாதிக்கப்பட்டு நாம் சந்திக்கக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் ஏறாலும் அகால மரணம் ஏற்படக்கூடிய விபத்துகள், ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு, புரிதல் இல்லாத தன்மை, இப்படி பல சொல்லினே போகலாம். சொல்ல சொல்ல பாவம்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே நம்மளை பாதுகாத்துணும் காப்பாற்றிக்கணுன்னா ஒரே ஒரு வழி சிவன் நாராயணன் தான். அவனை விட்டு வேறு வழியே கிடையாது. சிவநாமமோ நாராயணநாமோ ராமநாமோ அம்பாள் நாமமோ இதுவாக சொல்லுங்க. அப்போ தான் நம்ம கருத்து ஏற முடியும். எதுவும் முடியலன்னா ராமநாமம் ராமநாமம் எல்லா வயலும் வரும். அதே சமயம் குழந்தைகளுக்கு தெய்வ பக்தி ஏற்படுத்தி கொடுத்து தெய்வத்துடைய அழகு சௌலபியம், அவன் கண்ணன் எப்படிலாம் லீலைகள் செய்தான்ற பசங்களுக்கு சொல்லி அவன் மனசில் தெய்வ பக்தி ஏற்படுத்துங்க. என்ன இப்போ காலகட்ட அலைபேசியால் இன்றைக்கி உலகத்தில் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சேர்த்து வச்ச பணத்தை இழக்கிறோம், வாழ்க்கை இழக்கிறோம். இது மாதிரி துன்பங்கள் நிறைய வருது. இதெல்லாம் இல்லாமல் மனசு ஒரு நேர்கோடு மாதிரில இருந்து மனசு எண்ணம் புத்தி இருக்கோ அப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அமைதியாக வாழ முடியும். இருக்க மட்டும் பகவான் கொடுத்த வாழ்க்கையே. அதனால் இறை நம்பிக்கையோட இறை நாமத்தை சொல்லி இறை வழிபாட்டை நாம் செய்து நாமும் பலனடைந்து நாடும் வளமாக நலமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நாட்டுக்கு நம்மளால் என்ன உபயோகம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு குப்பை இருந்தால் அதை எடுத்து கரெக்டாக தொட்டியில் போடணும். அப்படி கீழே போட்டு போனோம்னா ரோட்லேயே அது ஈமைக்கும் கொசுமைக்கும் அது என்ன ஒரிஜினல் வியாதிகள். இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள். நீ எப்படியும் மறைய தூக்கு ஆஞ்சநேய மாதிரின்னு சொல்லலை, முடிந்ததை செய்யுங்கோ. நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.